1984 காங்கிரஸ் ஆதரவு கலவரக்காரர்கள் சீக்கியர்களை சூழ்ந்து கொலை செய்த போது RSS ஸ்வயம் சேவகர்கள் அவர்களுக்கு கேடயமாக நின்றனர். இந்த கதை 1984 டெல்லியில் சரக்குந்து ஓட்டுநராக இருந்த சர்தார் தார்லோச்சன் சிங் என்பவருடையது. அக்டோபர் 31 அன்று அவர் டெல்லியில் இருந்தார். அந்த நாள் அவரது வாழ்வின் மிக பயங்கரமான நாளாக மாறும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. டெல்லியின் தெருக்களில் புகைமூட்டமாக இருந்தது. கடைகள் எரிக்கப்பட்டன. சில வீடுகள் ஏற்கனவே தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன என்கிறார் தார்லோச்சன். எப்படியோ அந்த இரவு கழிந்தது. ஆனால் நவம்பர் 1 அவருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அமைந்தது. சுமார் 35 முதல் 40 சரக்குந்து ஓட்டுநர்கள் போக்குவரத்து அலுவலகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருந்தனர். அவர்களின் சரக்குந்துகள் வெளியே நிறுத்தப்பட்டிருந்தன. திடீரென காங்கிரஸ் தொண்டர்களுடன் ஒரு பெரிய கும்பல் அங்கு வந்தது. அடுத்த சில நிமிடங்களில் பஞ்சாப் பதிவு எண் கொண்ட அனைத்து சரக்குந்துகளையும் அவர்கள் தீயிட்டு கொளுத்தினர். அந்த கணத்தில் என் இதயம் நொறுங்கியது. என்னால் இனி பஞ்சாபிற்கு திரும்பவே முடியாது என்று உணர்ந்தேன் என்கிறார் அவர். தாக்கப்பட்ட தார்லோச்சனும் மற்றவர்களும் தற்காப்புக்காக கற்களை வீசினர். காங்கிரஸ் குண்டர்கள் சீக்கியர்களை கொல்லுங்கள் என்று கோஷமிட்டனர். எங்கள் தோழர்கள் பலர் காயமடைந்தனர், பலர் கொல்லப்பட்டனர். 3 நாட்களாக நாங்கள் பசியோடும் தாகத்தோடும் மரண பயத்தோடும் அங்கேயே ஒளிந்திருந்தோம். 4ஆம் நாள் திடீரென கையில் தடியுடன் சிலர் போக்குவரத்து அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். மீண்டும் தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்று நினைத்து அனைவரும் பீதியடைந்தனர். தார்லோச்சன் குழுவினர் மீண்டும் கற்களை வீசத் தொடங்கினர். அப்போது திடீரென்று ஒரு குரல் கேட்டது. நாங்கள் RSS ஸ்வயம் சேவகர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு உதவவே நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொண்டு வந்திருக்கிறோம். இதை கேட்ட பின்னரே அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். RSS ஸ்வயம் சேவகர்கள் அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் பங்களா சாஹிப் குருத்வாராவிற்கு அழைத்துச் சென்றனர். அதன் பிறகுதான் அவர்களால் மீண்டும் பஞ்சாபில் உள்ள தங்கள் இல்லங்களுக்கு செல்ல முடிந்தது.